நிறைவற்று மறைவற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 16 இறைவார்த்தை 31. அன்பானவர்களே, குடும்பம் என்பது ஆண்டவர் அருளிய மகத்தான கொடை. அது அவருடைய திட்டமாகும். அந்த குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் நாம் குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டியது கட்டாயம் அல்லவா? அப்படி இருக்க நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெப ஒழுங்கை எவ்வளவாக கடைபிடித்து வருகின்றோம் என்று சிந்திப்போம். சாக்கு போக்குகள் சொல்லி குடும்ப ஜெபத்தை புறக்கணிப்பது நமக்கு நல்லதல்ல. நமக்கு குடும்பத்தை அமைத்து தந்தவரை மறந்து நாம் குடும்ப வாழ்வை அனுபவிப்பது எப்படி? நம்முடைய கிறிஸ்து ஆராதிக்கும் இடத்தில் தங்கியிருக்கிறார். எங்கு துதி ஆராதனை இருக்கிறதோ அங்கு அவர் நடுவில் வருவார். அது மட்டுமல்ல, என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் விடுதலை பயணம் நூலில் கூறுகிறார். நாம் கரம் கூப்பி பாடி இறைவனை துதிக்கும் போது அவர் நம் நடுவில் தங்கியிருப்பது எத்துணை ஆசீர்வாதம்! பவுலும் சீலாவும் நடு இரவில் கைகளும் காய்களும் கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை பாடி துதித்தபடியால் அங்கு தம்முடைய வல்லமையோடு இறங்கி வந்தார். கட்டுக்கள் கழன்றது, சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது. துதி ஆராதனைக்கு எவ்வளவு மகிமையுண்டு! மேலும் பாடி துதிக்கும் போது நம் நடுவில் அவர் இறங்கி வருவாரென்றால் நமக்கு விரோதமாய் வருகிற சகல எதிரிகளையும் அசுத்த ஆவிகளையும் அவர் விரட்டி நமக்காக யுத்தம் செய்யவும் சத்துருவை மடங்கடிக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க மறவாதீர். அப்போது அவர் நம் நடுவில் வருவார், அதிசயங்களை பொழிவார். நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும். ஆமேன். தொடக்க ஜெபம். என் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். என் முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கிறேன். எனக்காக உண்டாக்கி கிறிஸ்துவனாக்கி இந்த நாளில் என்னை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நான் செய்த தீமைகளுக்காக என்னை மன்னித்தருளும். ஏதாவது நன்மை செய்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும். நான் தூங்கும் பொழுது என்னை காப்பாற்றி ஆபத்துகளிலே இருந்து என்னை விடுவித்தருளும். உமது அருள் என்னோடும் நான் நேசிக்கும் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். அன்பான இறைமக்களே, இன்று குடும்பத்தின் விசுவாசம் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். எபேசியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6
இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழுகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணங்களை எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் என்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனக்கசிந்து மன்னிப்பு கேட்போம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இப்போது இறைவன் நமக்கு கற்றுத் தந்த ஜெபத்தை கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம் நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். என்றும் கன்னியான புனித மரியே, என் ஆன்மாவை காத்திட உதவி அருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு மரிசூசை, என் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இயேசு மரிசூசை, என் மரண வேளையில் எனக்கு உதவி செய்ய வாருங்கள். இயேசு மரிசூசை, நமது திருத்தந்தைக்காகவும் நமது ஆயர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். கடவுளின் மக்களை நல்வழியில் நடத்திட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு துணை புரிவாராக. நம் பெற்றோர், நமக்கு உதவி புரிவோர் மற்றும் நாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டவர்களுக்காக நமக்கு நன்மை புரிவோருக்கு ஆண்டவர் முடிவில்லா வாழ்வை பரிசளிப்பாராக. நம்முடன் உழைப்பவர்களுக்காகவும் பழக்கமானவர்களுக்காகவும் விசுவாசமாக இருக்க செய்து ஆண்டவர் அவர்களை தம் அருகில் வைப்பாராக. மரித்த ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நம் இல்லத்திற்காக திருக்குடும்பத்தை போன்று ஆண்டவர் நம்மை தமது அன்பிலும் சமாதானத்திலும் வைத்து காப்பாராக. புனித தொன் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையும் ஆசிரியருமாக ஏற்படுத்தினீர். அவர் வழியாக கன்னி மரியாவின் துணையோடு உமது திருச்சபையின் புதிய சபைகள் செழித்தோங்க செய்தீர். நாங்களும் அதே அன்பு தீயால் பற்றி எரிந்து ஆன்மாக்களை தேடவும் உமக்கு மட்டுமே ஊழியம் செய்யவும் எங்களுக்கு அருள் வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணர்வும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், ஆராதனை செய்து நன்றி கூறுகின்றோம். கடினமான பகல்வேளை பணிகளின் பிறகு பல சவால்களை எதிர்கொண்டு உமது அளவற்ற அன்பு, கவனிப்பு மற்றும் பாதுகாப்பில் முழுமையாக ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவி புரியும். இப்போது நாங்கள் உறங்கச் செல்லும் போது இரவில் எங்களை காத்துக்கொள்ளவும், கவனிக்கவும், பாதுகாக்கவும், விடிய காலையில் எங்களை எழுப்பவும் உம்மை பிரார்த்திக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களுடன் இருப்பதை உமது வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி, மேலும் பயப்பட வேண்டாம், நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகின்றீர். இப்போது எங்களை சுற்றியுள்ள புயல்களின் புகலிடம், அமைதி மற்றும் வலிமையை காணும் ஒரே இடம் நீர்தான். இதுவே நாங்கள் தேடும் உமது முகம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்து அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு இறைவா, இன்று இரவு எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாளைய தினத்தை உம் ஆசீரால் நிரப்பும். நன்றி ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்திலும் அவருடைய மகா பரிசுத்த அன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாளின் பரிந்துரைகள் மூலமும் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும்
நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.